குழந்தைகள் வளர்த்துற பெற்றோர்கள்ல எந்த வயசுல இருந்து நான்வெஜ் கொடுக்கறதுன்னு அடிக்கடி கேட்பாங்க. நிறைய பேர் மருத்துவர்களே இதுல நிறைய மாற்று கருத்துகள் இருக்குங்க. பொதுவா ஒரு வயசுக்கு மேல ஆரம்பிங்க, ஜீரணம் ஆகாது, அது மாதிரிலாம் நிறைய புரிதல்கள் இருக்கு. ஆனா உண்மை என்ன? ஸோ இதை பத்தி சமீபத்துல உங்களுக்கு தமிழ்நாடு ஐஏபின்னு சொல்லக்கூடிய குழந்தை நல மருத்துவர்கள் சம்மேளனம் நடத்தின மாநில மாநாட்டில் நான் அதை பத்தி பேசியிருந்தேன். சக குழந்தை நல மருத்துவர்களுக்கு ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தேன். ஸோ அதுல நான் பேசின விஷயத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஸோ இந்த குழந்தைகளில் உலக சுகாதார நிறுவனம் சொல்றதே 6 மாசத்துல இருந்தே மிருக உணவுகளை நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறது தான். அதாவது அசைவர்கள், சரிங்களா, சைவர்களை விட்டுருங்க. சாரிடா அம்பி, எல்லாமே உனக்கு எதிராக இருக்கு. அசைவர்கள் 6 மாதத்துல இருந்தே நீங்க முட்டையோ அல்லது அசைவமோ அருமையா கொடுக்க ஆரம்பிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு இரும்பு சத்து குறைபாடு வர ஆரம்பிச்சிடும் 6 மாசத்துக்கு மேல. அப்புறம் ஜிங்க்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான சத்து குறைபாடு வர ஆரம்பிச்சிடும். ஸோ நம்ம அசைவ பொருட்கள் கொடுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா இது அருமையா கிடைக்கும். முக்கியமா உங்களுக்கு ஏஏபி பீடியாட்ரிக்ஸ் அந்த ஜேர்னல் எல்லாம் வெளியிட்டு இருக்கிற ஒரு ஆராய்ச்சிகளை பொறுத்து உங்களுக்கு 6 மாசத்திலே முட்டை ஆரம்பிக்கும் பொழுது கிட்டத்தட்ட சில நாடுகள்ல 50% வரைக்கும் வளர்ச்சி குறைபாடு நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கிறதா நிறைய ஆராய்ச்சிகளை தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால உலக சுகாதார நிறுவனம் அவங்களோட கைட்லைன்ஸ்ல இருந்து 6 மாசத்துக்கு மேல தினசரி அட்லீஸ்ட் ஒரு அசைவம் சார்ந்த உணவு, முட்டையோ அசைவமோ மீனோ ஏதோ ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு பரிந்துரைக்கிறாங்க. ஸோ ஏஎஸ்எஃப் அனிமல் சோர்ஸ் ஃபுட்னு சொல்றாங்க. ஸோ இதுல எந்தவித குழந்தை நல மருத்துவர்களுக்கும் எந்த பொதுமக்களுக்கும் எந்த மாற்று கருத்தும் தேவையில்லை. இதுல குழப்பத்துக்கு வேற இடமே இல்லை அப்படிங்கிறது தான் நான் சொல்ல வர கருத்து. நம்ம பக்கத்தில் இருக்கிற நம்ம இலங்கையில அருமையா ஒரு கைட்லைன்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. சூப்பரா குறை நிரப்பு ஊட்டுதல் இந்த காம்ப்ளிமெண்டரி ஃபீடிங்ல 10 நாள் 15 நாள்லயே நெத்திலி மீனை அரைச்சு பொடியா வச்சுக்கிட்டு அதை நீங்க சாப்பாட்டுல கலந்து கொடுங்க. பூசணிக்காயோட பருப்போட உங்களுக்கு ஏதாவது மீனோ கறியோ நல்லா வேக வச்சு மசிச்சு அடிச்சு அதை உணவுல ஊட்டுங்க அப்படின்னு 10-15 நாள்ல இருந்தே, அதாவது இந்த 6 மாசத்துக்கு மேல நீங்க உணவு ஆரம்பிக்கும் போது கொடுங்கன்னு அருமையா கைட்லைன்ஸ் அவங்களே வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இதை பார்த்தாது நாம கத்துக்கணும். ஸோ இனியும் நீங்க வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 9 மாசம் 1 வயசு ஜீரணமாகட்டும் பல்லு வரட்டும் அப்படிங்கிறதுக்காக சீக்கிரமே ஆரம்பிங்க. குழந்தை நல்ல சத்துள்ள உணவு அவங்களுக்கு எளிதாக கிடைக்கும். சைவர்கள் அதை பத்தி கவலைப்படாதீங்க. முட்டை கொடுக்க முடிஞ்சா கொடுங்க. அதுவும் முடியாட்டி அட்லீஸ்ட் உலக சுகாதாரம் அதுக்கும் கைட்லைன் சொல்லிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் நட்ஸ் வகைகளையாவது நீங்க ஏர்லியரா ஆரம்பிங்க. அலர்ஜி வரும் அதுன்னு தள்ளி போட வேண்டாம். பாதாமோ வேர்க்கடலையோ சீக்கிரமாவே ஒரு 6 மாசத்துல ஆரம்பிச்சிங்கன்னா அது கொஞ்சம் நிறைய சத்துக்கள் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பரிந்துரை. இதுதான் என்னுடைய பரிந்துரையும் கூட.